ஜனவரி 29, 2025. இன்றைய வேத வசனம் யோபு 42:10. யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். Today Bible verse Job 42:10. And the Lord turned the captivity of Job when he prayed for his friends. Also the Lord gave Job twice as much as he had before. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆம் கர்த்தாவே, இன்றைக்கு கூட ஆவியானவரே, நாங்கள் அனைவருக்கும் ஜெபிக்க போகின்றேன் தகப்பனே. அன்று யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தபோது அப்பா அவருடைய சிறையிருப்பை நீர் மாற்றினீரே. அப்பா, அவருக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்ட தனியாய் நீர் தந்தருளினது போல அப்பா இன்றைக்கும் நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு விண்ணப்பங்களை கேட்டு எங்கள் கண்ணீர்களை நீர் பார்த்து இப்பொழுது எங்களுக்கு விடுதலை தரப்போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, அப்படியே கூட அப்பா பெற்றோர்களுக்கு சிறு பிள்ளைகள் மேலே வாலிப பிள்ளைகள் மேலேயும் அநேக கவலைகள் வேதனைகள், இவர்கள் எப்படி இந்த உலகத்தை ஜெயிக்க போகின்றார்களோ என்று சொல்லி கூட அவர்களுக்கு அநேக கவலைகள். சிறு பிள்ளைகள் கூட இந்த ஃபோன் மூலமா இந்த கேம்ஸுக்கும் இந்த ஃபோனை பார்த்து கொண்டு அந்த ஷார்ட்ஸ், சிறு பிள்ளைகள் கூட அந்த ஷார்ட்ஸை பார்த்து கொண்டு தங்களுடைய நேரங்களை வீணடித்து கொண்டு இருக்காங்க. என் தகப்பனே, பெற்றோருக்கு கீழ்ப்படியாம அப்பா அந்த சத்ரு அவர்களுக்குள்ள புகுந்து இந்த போனை யூஸ் பண்ணும்படியான அந்த யோசனைகளை அவர்களுக்குள்ள கொடுத்து கொண்டு இருக்கான். என் தகப்பனே, இப்பொழுது கூட அந்த சிறு பிள்ளைகளை ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை தொடுவீராக, அவர்களுக்குள்ள இருக்கும் அப்பா அந்த சத்ருவை இப்பொழுது எடுத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, இப்பொழுது இறங்கும் அந்த சிறு பிள்ளைகளை நீங்க ஆளுகை செய்யுங்க. உமக்கென்று எழும்பும்படியாய் நீர் அவர்களை ஆசீர்வதிங்க அப்பா. அப்படியே கூட வாலிப பிள்ளைகளை தொடுவீராக. அந்த சோஷியல் மீடியாவுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு அநேக சோஷியல் மீடியா மூலமாய் அநேக பாவங்களில் அப்பா விழுந்து கொண்டிருக்கின்ற அந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். போதை வஸ்துகளுக்கும் குடிப்பழக்கங்களுக்கும் பைக் மூலமாக மரணத்தை சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆவியானவர் எப்பொழுது இறங்குவீராக அப்பா. மாயான அன்பை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற அன்பு மகளே, அவர்கள் மாயான அன்பு இயேசுவின் இடத்தில் திரும்பு. இயேசு உண்மையான அன்பை உனக்கு தருவார், இன்றைக்கே தருவார். நீ கலங்காதே, திகையாதே, இயேசுவின் இடத்தில் வா. இப்பொழுதே கடந்து வா. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. உன்னுடைய நேரங்களை நீர் அந்த சோஷியல் மீடியாவுக்கு நேரங்களை வீணாக்காதே. இப்பொழுதே பரிசுத்த வேதாகமத்தை எடு, அதில் இருக்கிற அந்த ஜீவ வார்த்தை நீ படித்து பார். நிச்சயமாய் ஆண்டவர் உனக்கு இன்றைக்கு விடுதலை தருவார். இந்த மரண தருவாயிலிருந்து உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார், இன்றைக்கு கொடுப்பார். ஆமென், ஆமென் கர்த்தாவே. அப்பா, அப்படியே கூட கணவன் மனைவியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். திருமணமாகி 1 மாதமே ஆகின்ற ஒவ்வொரு மகனும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் இருவரும் ஒன்று சேராதபடிக்கு, சமாதானம் இல்லாதபடிக்கு இந்த சத்ரு அவர்களுக்குள்ள நுழைந்த ஆவியானவரை அந்த குடும்பத்தை பிரித்து கொண்டிருக்கான் தகப்பனே. ஆவியானவரை இப்பொழுது கூட அநேக பிள்ளைகள் அந்த தருணத்துல இருக்கலாம். அவர்கள் ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆவியானவரை. அவர்களுக்குள்ள இருக்கும் அந்த சத்துருக்கள் எல்லாம் எடுத்து போடுவீராக. கணவன் மனைவிக்குள்ள சமாதானத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. இன்னும் அநேக காரியங்கள், கணவன் ஒரு பக்கம் பாவத்துல, மனைவி ஒரு பக்கம் பாவத்துல, அப்ப அந்த பிள்ளைகளும் அனாதையாய் கிடைக்கின்றது தகப்பனே. இப்பொழுது இறங்க ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இந்த பாவத்தில் இருந்து அவர்களுக்கு விடுதலை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இப்பொழுது தொடுவீராக ஆவியானவரே. அப்பா, இப்பொழுதும் கூட அந்த பாவத்தில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே.
இன்னும் கூட அப்பா பெரியோர்கள் தன்னுடைய பிள்ளைகளால் கைவிடப்பட்டு இருக்கலாம், அவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அப்பா ஆறுதல் அளிக்கிற தேவன் நீர் அல்லவோ என் தகப்பனே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீர் அல்லவோ என் தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. திக்கற்ற தாயை தந்தையும் இழந்த பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பிசிக்கலா அஃபெக்டா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. இன்னும் வியாதிகளில் சிக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மரண படுக்கையில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேன்சர் வியாதிகள், கிட்னி வியாதிகள், இருதய நோய்கள் அப்பா, அநேக நோய்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் விடுதலை தருவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் துதிக்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே, ஜெபங்களை கேட்கிறவரே, விண்ணப்பங்களை கேட்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா யோபுக்கு அன்று நீர் சிநேகிதத்தை ஜெபித்தப்போ அப்பா அவர்கள் விடுதலை கொடுத்தது போல இன்று இவர்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை தருவீராக ஆவியானவரே. இப்பொழுது இறங்குவேன் தகப்பனே, இறங்கோ ராஜா. யோபுவை போல எங்களுக்கு ஒரு தனியான நன்மைகள் வரப்போகின்றதே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்மைகளை எங்களுக்குள்ள நிரப்பி கொண்டிருக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அப்பா ஜெபத்தை கேட்டீரே, பதில் கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.